பூச்சி போல செவியறுப்பாருப்பாரா ஆள வண்டு நீலப்பூச்சி நீலப்பூச்சி கொய்வாரா ஐயா நீலப்பூச்சி கொய்வாரா ஐயா ஆன போல அலறுதாரு அழிக்கார மல விளைய கரடி போல வாராரே காட்டையெல்லாம் அழிக்கார புலி போல வாராரே பொல்லாத புலி மாட அழிப்பாரா மல விளைய பண்ணி போல முண்டுதார முண்டுதார பைத்தையெல்லாம் சுடல அழிப்பாரா ஐயா மாடசாமி அழைப்பாரா ஏடா ஏடா எசைக்கு முத்து எசைக்கு முத்து என்னப்பா நீ உன் காவலும் மழை விளைய பாருடானா ஆமா பதறி முழித்தான் மழை விளையெல்லாம் அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு ஐயையோ என்ன செய்வேன் பாடுபட்ட முதலெல்லாம் பலன் கொடுக்கு நேரம் பாழா போச்சு போச்சு வேலை செய்த முதலெல்லாம் வீணா போச்சு ஆமையாமே கஷ்டப்பட்ட முதல் எல்லாம் கரியா போச்சு கறி முடிஞ்சு போச்சு ஊருக்குள்ள ஓடி வந்தான் பலியமார்கள் பிள்ளைமார்களை அழைத்து விவரத்தை சொன்னான் கூட்டம் நாட்டம் ஓடியாந்து ஆனை அழிச்சிருக்கு ஆனை தடம் இல்ல அமசாமி பன்னி முண்டிருக்கு பன்னி தடம் இல்ல தடத்தெல்லாம் காங்கல கரடி அழிச்சிருக்கு கரடி வந்த தடமும் இல்ல ஆமா உடனே மாந்திரவாதி பெரும்புலையனை அழைத்து ஈ விளக்க பார்க்க சொன்னார்கள் ஆமா அண்ணா என்னையா நீதான் ஈ விளக்கணும் ஆமா நான் வந்து ஈ விளக்கணுமானா அதுக்கு பொருள் தேவைப்படுதப்பா அப்படியா எல்லாம் வச்சுக்கோ பண்டரியா ஓலையில வகடாப்பு எழுதணும் ஆமா சாமி ஆமாவோடு பலக வேணும் ஆமா அட்டை கும்ப 8 வேணும் ஆமா அதுக்கு தேங்காய் 10 வேணும் எல்லாமே நீ வாங்கிட்டு வந்துக்கோ அறுத்தறிய 6 சேவல் ஆமா இழுத்தறிய 7 கிடா 7 கிடாய் வேணும் சிறு சொலவு 1 வேணும் ஆமா அவள பாத்தீங்களா சொலவை சுள்ளக்கரை சாம்பல் சுடுகாட்டு சாம்பல் வேணும் வீட்டடுப்பு சாம்பல் வெள்ளாவி அடுப்பு சாம்பல் ஆமா ஆமையா காட்டடுப்பு சாம்பல் கடையடுப்பு சாம்பல் வேணும் ஆமா ஏ தம்பி என்ன ஏய்யா நம்ம அண்ணன் கேட்டதெல்லாம் கொடுத்துடலாம் இந்த சுள்ளக்கரை சாம்பல் சுடுகாடு சாம்பல்னு கேட்கார யார் அனுப்ப யார் போனோம் சுள்ளக்கரைக்கு யார் போறா எல்லாமே சுள்ளக்கரை சுடுகாட்டு சாம்பலா சுள்ளக்கரைக்கு நான் போறேன் சுடுகாட்டுக்கு யார் போவா சுடுகாட்டுக்கு அவன் கடையனூர்ல இருக்கான் சாம்பல் எடுக்கையா அப்ப சுள்ளக்கரை சாம்பல் சுடுகாட்டு சாம்பல் அள்ளியாந்து கொண்டாந்து கொடுக்கணுமா அண்ணன் நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ பிடிங்க 5001 ஆமா நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஆமா ஈவலுக்கு வந்துடணும் மலவழிக்கு எல்லாரும் வந்து கூட்ட நாட்டமெல்லாம் ஆமா வெள்ளிக்கிழமை விடிஞ்சு போச்சு இன்னைக்கு நைட்ல ஆமா ஈவலக்கணும் அண்ணா அந்த கொலை கூட்டமெல்லாம் சேர்ந்து அப்படியே ஆகட்டும் என்று ஆமையா ஈ விளக்குவதற்கு தகுந்த பொருள் எல்லாம் சேகரித்தான் பெரும்புலைய சேகரித்து கொண்டாந்து மலவழி கொண்டு வரான் மலங்காட்டு பூதங்களை வர சொல்லி சுமக்க சொன்னா போட்டான் மலவிளைகளை கொண்டு வந்து பூதங்கள் சுமைகளை எல்லாம் இறக்கிச்சு ஆமா பூதத்தை போக சொல்லி போட்டான் ஒரு அவையும் போட்டு வந்து மலைவளை பார்த்தாலும் பீடம் போட்டு வலியமார்கள் பிள்ளை மக்கள் எல்லாம் புறப்பட்டு வந்தார்கள் ஆமா சாந்தால் தலைமொழியை சந்தனத்தால் கோலம் போட்டு ஆமாவோடு பலக போட்டான் அதன் மேல அமர்ந்திருந்து கொண்டு ஆமையா அட்டகும்பம் 8 வைத்தா அதுக்கு தேங்காய் 10 வைத்தா சரி நினையாத பச்சரிசி 4 உரியா தேங்காய் ஆமா அறுத்தறிந்த 6 சேவல் இழுத்தறிந்தான் 7 கிடா சிறு செலவை எடுத்தான் சாம்பலை அள்ளி சீர்காழி சக்கரம் சிதம்பர அச்சரத்தை வரைந்து பார்த்தான் ஆமா ஓ எங்கின கையும் உரிவினவாளோடு நிற்கிறார் ஐயா மாயா ஆண்டி பொலி மாட சுவாமி ஆமையோ என்ன எதுக்கு பையனை கூப்பிட்ட சொல்லுப்பா ஏ மாயாண்டி ஏ ஐயா மாடசுவாமி நான் பிடிச்சடைக்க வந்திருக்கிறேன் ஆமா ஆளப்பாரு ஆள
ஏ பெரும்புலையா, ஏ புலையா, என்னை நீ பிடித்தடைக்கணுமானா நான் கேட்கும் பலி உன்னால் கொடுக்க முடியுமா? இந்த மலவள தன்னதில இந்த மலவிளையில மண் குலைத்து பீடம் போட்டு ஆமா மாயாண்டி சுடலை பொலிமாட சுவாமி என்று பேர் கொடுத்து மாடனும் பொலி மாடத்து என்று நீ பேர் நாமத்தை கொடுக்கணும். நீயே கோமரமா எனக்கு ஆடி வரணும். ஆமா 7 பரன் கட்டணும். கேட்டுதா 7 பலி கொடுக்கணும். ஆமையா 7வது பரனுல ஒருத்திக்கு ஒரு மகளாக, ஒத்தைக்கு ஒரு மகளா, தாய்க்கு தலைமகா தலைப்பிள்ளை சூழி கல்யாணமாகாத 8 மாத கர்ப்பிணியை எனக்கு பலி கொடுத்த யானா 1008 சொருபத்திலே அரை சொருபம் 3.75 நிமிஷம் அடப்படுவேன். ஆமா ஏ மாயாண்டி, ஏ ஐயா கேட்கதெல்லாம் கொடுத்துருவேன். ஆமா கடைசி கேட்ட பாரு, கல்யாணமாகாத 8 மாத கர்ப்பிணியை எங்கப்பா நான் போய் பார்ப்பேன்? ஆமையோ வை போட்டு பாரு என்றான். ஆமா வை போட்டு பார்த்தான், மகனை கண்டான். மகளை கண்டான். என் மகளை இக்கோலம் கொண்டது நீதானா? ஏ ஐயா சாமி, என் சொந்த மகளை பலி கொடுத்தாவது சுடலையே உன்னை நான் பிடிச்சடப்பேன். சுடலம் ஆட சாமியை பிடிச்சடப்பேன். பல விலையில 8வது பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி இந்த புலிமாடம் மாயாண்டி சுடலை பொலிமாடம் பொலிமாடத்தி என்று பேர் கொடுத்து ஆமையா அவனை கோமரமா ஆடி வாரான். மாலையும் மஞ்சளமும் பந்தத்தோடு போட்ட மாலைகளை ஆமையா பூசின மஞ்சனையும் அழியல. பந்தத்தை எரிய விட்டுக்கிட்டு மகளே மகளே என்று மன்னன் காளி பெரும்புலையில் அரண்மனைக்கு வருகின்றான். அப்பனை பார்க்கா அவ அப்பனோட சத்தம் கேட்டு அடகதவ திறக்கால முகமா இருக்க கண்டு பின்னால ஓடுதாளே என் மகளமா விசக்கி அப்பே நான் வந்திருக்கேம்மா. நம்ம சொந்த சாமி மாயாண்டி பொலிமாட சாமிக்கு ஊட்டு நடக்கு. மாடசாமிக்கு ஊட்டு நடக்கு. நீ வந்து உன் கையால ஒரு பானை பொங்கல் வையில. ஆமா என் தகப்பா சண்டாளப்பாவி மையங்க சிமிழங்க மாந்திர தொழிலங்க மையும் பொய்யாச்சு ஆண்டி சொல்லு எந்த கப்பா சண்டாளா உண்மகளோ கற்பொழிய உலகத்திலே வாழலாமா? தலைமகளோ கற்பொழிய தானே நீயும் வாழலாமா? மாங்காது நிறுப்பேன் மாமரமும் கண்டதில்லை, தேங்காது நிறுப்பேன் தென்னை மரம் கண்டதில்லை, ஆத்து தண்ணி குடிச்சிருப்பேன் ஆத்தங்கர பார்க்கல, பாவி ஊத்து தண்ணி குடிச்சிருப்பேன் ஊத்தங்கர பார்க்கலையோ, வாசலில் அழுக்கெடுக்கும் பிள்ளை முகமறி பார்த்தாம் பெரும்புலையே ஆமையா தாயா தலைமகா தலைப்பிள்ளை சூழி சண்டாள சுடலைக்கு தாளாம்பூ வாசமப்பா. ஆமாப்பா நான் புலமகளோ வந்தேனே, ஆனா இந்த பொலிமாட சாமிக்கு பிச்சிப்பூ வாசமப்பா. நேரம் தவறி கொடுத்தா ஏத்துக்கிட மாட்டாரு. ஆமையா சுண்டு மை எடுத்தா மகள் தலையில சுண்டுனா மைய மகிமை நாள் அப்பா நான் வாரேங்கிறா. பட்டி சேலை கட்டட்டுமா நான் பழைய சேலை கட்டட்டுமா? வேண்டாம் வேண்டாம். தங்க நகை பூட்டட்டுமா சரப்பொலி மாட்டட்டுமா? மாட்டட்டுமா பார்த்தான் பெரும்புலையே. கொஞ்ச நேரத்துல சோழி முடிய போறா, என்ன இவளுக்கு ஆட அலங்காரம் எல்லாம். ஆமா மகளே மாவிசக்கி என்னையா பட்டி சேலை வேண்டாம், உனக்கு பழைய சேலை போதும் அம்மா. தங்க நகை வேண்டாம், உன் தன்னழகே போதும். கல்லறைக்கு மிஞ்சிடலாம், கண்டிஷ்டிக்கு மிஞ்ச முடியாது. ஆமா தண்டியலை உண்டு செய்து மகளை அழைத்து வருகிறார். மகிமைனால அப்பன் கொண்டு வரது அவளுக்கு தெரியல. ஆமா எம்மா மாவிசக்கி சுடலைக்கு முன்னால ஒரு பரன் கிடக்கு பாரு. பரன் போட்டிருக்க, அந்த பரன் உனக்கு தான். ஆமா நீ கற்பிணி பெண்ணால் தலைப்புள்ள சொல்லி கூட்டம் வைக்க. ஆமா நீ தரையில இருந்து ஊட்டு பார்த்தா உன் கண்ணுக்கு தெரியாது. பரன்ல இருந்துக்கோ என்று மகளை மேற்கே தலையும் கிழக்கே காலுமாக படுக்க வைத்தார். ஆமா கத்தால நாறு கருங்கொடி நார நல்ல தீல வாட்டி தட்டி கிழிச்சு வச்சிருக்கான். கைகாலை பரன் தூணிலே சுத்தினா
தலைமுடிய கோதி வவுந்தான் ஆமா பரன்ல சுத்துனா சேர்த்து சுத்தனா மைய அழிஞ்சு போயிடுச்சு. ஆமா அப்பந்தான் அவளுக்கு தன் ஓர்மையே வருது. வருது சண்டாள பெரும்புலையா ஏ புலையா மாயாண்டி சுடலைக்கு என்னை மாசிக்கடாயா வளர்த்தாயப்பா. நீ என்ன வளர்த்தியாப்போ சுடலையான மாயாண்டிக்கு என்னை சூலாடா வளர்த்தாயோ. இப்படி சூழ கடாயா என் வளர்த்தியா கட்டா வித்து விடு நான் கையெடுத்து கும்பிடுதேன். ஆமா ஐயா என்னை பெத்த பாத வெத்தி ஆமோ நான் கருவா சனிக்கும் போது என்னை கரிமருந்து தின்றால் இல்லை கருவில கலைத்தால் இல்லை. ஆமா ஐயா கருவில் கலைத்திருந்தா இன்று எனக்கு கவலை வந்து சேராது. ஆமோ நான் ஒரு வாசனைக்கும் போது ஆமா ஐயா உடமருந்த தின்னால் இல்லை என்ன உருவிலே கலைத்தால் இல்லை. ஆமா உருவில் கலைத்திருந்தா இன்று ஓலை வந்து எனக்கு சேராது. ஆமோ என் கொப்புள் கொடி அறுக்கையில என் கொதவளைய அறுத்தால் இல்ல. அது கூட போட்டு விதத்த மாவோடு கொடியோடு மண்ணை வெட்டி பிதைக்கையில ஆமா ஐயா கொப்புள் கொடி பிதைக்கும் போது என்னையும் கூட போட்டு பிதைத்தால் இல்லையே. ஆமா ஐயா காளி புலையா நேரம் தவறுது என்னடா அப்பனும் பிள்ளையும் ஒப்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். மாடசாமி கோவம் வந்துருச்சு பார்த்தான் பெரும்புலைய ஆமையா நேரம் தவறி கொடுத்தா ஏத்துக்கிட மாட்டார் என்று என்று அவன் போல கத்தி கையில் எடுத்தான். கத்தி கையில எடுத்தான் மார்வதே எவருதான ஆர்வத்தான ஒருதான மணிக்கொடல உருவுதான மணிக்கொடல உருவுதான ஆலையாக போடுதானே ஆலையாக போடுதானா கொலதான் மறக்கா தலையதியில எடுத்து வைத்தான். எடுத்து வைத்தா ஈரக்கொலை அப்படியே துடுக்கி ஆமாமையா ஏ பெரும்புலையா ஏ புலையா பெத்த மகடா ரெத்த வாடை வாட ஒத்த மகள் என்றும் பாராமல் அமோ பலி கொடுத்தாயே சண்டாளப்பாவி. ஏ பாவி என் உயிர் இப்பம் போனாலும் 8ஆம் பூசை அன்று ஆணை காலால் உன் தலை அருந்து போகுமடா. ஆமையா நீ இருக்கும் இடமெல்லாம் இண்டி இசங்கு கள்ளி கத்தாழை குறுக்கு முளைக்கும் என்று சாபத்தை கொடுத்தாள் மாபிஷக்கி. ஆமையா மாட சாமி ஐயா மாட சாமி ஐயா மாபிஷக்கி பெண்ணவள ஆபூச போடுதாரே போடுதாரா ஆபூச போட்டல்லவோ போட்டல்லவா பெரும்புலையன் சொன்னபடி மகளை பலி கொடுத்தான். ஆமையா நம்ம சொன்னபடி அவன் சிமலுக்குள் அடைபட வேண்டும் என்று 1008 சொருபத்திலே அரை சொருவம் 3.25 நிமிஷம் ஐயா அடப்பட்டார். மாயாண்டி மாடசாமி சிமலுக்குள் பிடித்தடைத்தது உண்மையா பொய்யா என்று பார்க்க வேண்டும் என்று நீலகண்டன் கசத்திலே போட ஆமையா ஏற்றி மீன் ஏறுவது போல் நீந்தி வந்தார் மாயாண்டி. அப்படி மேலங்களே வராரு சிமிலை விட்டு தெரித்தார். கொலையன் செவிட்டுல ஓங்கி ஒரு அடி. யானை பலி கொடுக்காம உன்னை சும்மா விட மாட்டேனா. சரி மறு வெள்ளிக்கிழமை கொட்டாரக்கரை அரசமன்ன ராமராஜா ஆமையா பட்டத்து யானையை அலங்கரித்து வருகின்றார். அந்த யானைக்கு முன்னால மைய சுண்டுனா யானை 4 கால் முடமாச்சு. ஐயா யானை பலி ஏத்துக்கொண்டார். அறிந்த ராமராஜா மறு யானையை கொண்டு வந்து உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்த துரோகி இவனை விடப்படாது. ஆழ குழிய வெட்டி அதிலே அரையளவு மணல் குமித்து புலையனை இறக்கினார்கள். கழுத்தளவு மணல் குமித்தார். யானை காலாலே புலையனை தலையை எத்த சொன்னார். தலை துண்ட அருந்து ஓடி வருகிறது. மாயாண்டிக்கு அபயம் சுடலைக்கு அபாயம் என்று வருகிறது. அடே பெரும்புலையா ஓ உயிர் போகும்போது என் பெயரை சொன்னதாலே நீ பூலோகம் எங்கிருந்தாலும் புலமாட சுவாமியாக புலமாடத்தியாக அமர்ந்திருப்பா என்று வரங்களை கொடுத்து உன் மகளை நான் மாபூஷ போட்டதினால அவளுக்கும் இன்பக்கம் ஒரு இடம் உண்டு என்று ஆண்டவன் மாயாண்டி சுடலை காளி புலையனுக்கு வரங்களை கொடுத்து அவர் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கய்யா வருகிறாரு? மாட சாமி ஐயா மாட சுவாமி ஐயா மாடத்தி அம்பிகையா வரங்களை பெற்றுக்கொண்டு இட்ட புலையனைத்தான் குடியெடுத்து வாராரே. களவு செய்த புலையனைத்தான் கருவறுத்து வருவாரா. கொட்டார கரை கடந்து
பகவதியா வாசல் விட்டு குற்றாலம் தீர்த்தமாடி குற்றால நாதரையும் கழுவாய்மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி தென்காசி பாதை கூடி காசி விஸ்வநாதரையும் உலகமால தான் வணங்கி ஆலங்குளம் பாதை கூடி திருநெல்வேலி தன்னாதிலே இல்லையப்பர் காந்திமதிய கண்டு மெல்ல தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி மூணாறு ஓடுகின்ற கடலும் கூடுகின்ற சிவிலப்பெரி தன்னாதிலே நிலையம் அது பெற்றல்லவோ அங்கிருந்து பயணமாகி ஆறாறு சுடலையோடு பொலிமாடம் பொலிமாடத்தி ஆலயத்து பாதை கூடி மானூறு தனை கடந்து அழகிய பாண்டிய புறம வெட்டி தேவர்கோளம் பாதை கூடி வன்னிக்கோ நந்தல் விட்டு பாதையாக குறுக்கல் பெட்டி தன்னாதிலே வெள்ளியப்ப சாஸ்தாவே கண்டு மெல்ல தான் வணங்கி சண்முக நல்லூர் விளக்கு விட்டு வடக்கு மோகமாக வெட்டியார் பெட்டி தன்னாதிலே ஊருக்கு வடபுறத்தில் விளக்கு முகமாக ஊரை காக்கும் தெய்வமாக பொலிமாடத்தி வந்திருக்கும் நாளையிலே அவர்களோட கோமரத்தார் நிலையமது போட்டல்லவோ வீட்டுக்கு ஒரு வரி எடுத்து ஆண்டுக்கு ஒரு முறையும் ஆசி மாதத்திலே ஆசி படப்பதில பொலிமாடத்தி வில்லோடு முரசோடு ஏலதாளம் தான் அடித்து மக்கள் பயிராக பொலிமாடத்தி வேலியாக அவர்களை வணங்கி வரும் மக்களுக்கு யாது ஒரு தீங்கும் இல்லாம அந்த காகம் பறக்காமல் கருங்குருவில் ஆந்தாமல் சுட்டு பறக்காமல் சிறுகுருவில் ஆந்தாமல் பொலிமாடசாமி மாடத்தியானவள் மக்களை என்று காவல்